ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவுக்காக மல்பெரி விதைக்கரணை வெட்ட வந்திருக்கோம். மல்பெரி விதைக்கரணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 குச்சி அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இதில் குச்சியோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வளையாத நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி குச்சி தான் வெட்டி எடுத்திருக்கோம். இதுதான் உழைப்பு திறன் நல்லாயிருக்கும். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குச்சிகளை மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ண அன்னைக்கு அல்லது மறுநாள் 1 அல்லது 2 நாளுக்குள்ளே நம்ம வந்து அதை நடவு பண்ணிடணும். நம்ம குச்சியை நடவு பண்ணுறதை லேட் பண்ணோம்னா குச்சி காஞ்சி போச்சுன்னா அது சரியாக முளைப்பு திறன் இருக்காது. அதுவும் போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்கு மல்பெரி தலை வெட்டும் போதே நம்ம அதில் தெளிவான குச்சிகளை ஃபுல்லாமே ஒதுக்கி விட்டுருந்தோம், அது நல்லா விளையாட்டும்னு. அந்த குச்சிகளை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கட்டுருக்கு சைஸுக்கு எந்த அளவுக்கு அது வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள குச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அதுபோக நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக குச்சியை வெட்டி வீணாகக்கூடாதுக்காண்டி நமக்கு தேவைக்கு ஏற்ப இன்றைக்கி ஒரு 200 குச்சி வெட்டினோம்னா அந்த 200 குச்சியை நம்ம மறுநாள் நடுற மாதிரி குச்சி எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தெளிவாக தேவைக்கேற்ப வெட்டி விடணும்.